ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவை நீலாம்பூரில் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து டிராஃபிக் அதிகமாகவும் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி காலேஜ் அப்படிங்கிறது பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட்ட நெரிசலாக வந்து அதிகமாக ஜனங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அது வந்து 1000-2000 பேர் கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து அங்கே வந்து குவிஞ்சிருந்தாங்க. அதில் என்ன சர்ச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரித்து என்னங்கிறது பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்எம் கம்பெனி மைவி3X அப்படிங்கிற ஒரு எம்எல்எம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கிட்டத்தட்ட அதில் உறுப்பினராக சேர்ந்தவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லட்ச ரூபாய், 1000ல் இருந்து கிட்டத்தட்ட லட்ச ரூபாய்க்கு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வருமானம் ஈட்டிட்டு இருக்கிறாங்க மாசமானா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வாழ்வாதாரம் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலிமா எல்லாருமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க மைவி3X அப்படிங்கிற ஆப்பில். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமக நிறுவனர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ரொம்ப மோசடிக்கு உண்டானது, எம்எல்எம் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறையா இது வந்திருக்கு, ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைவி3X அப்படிங்கிற இந்த எம்எல்எம் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொய்யான கம்பெனி, இது வந்து ஸ்கேம் கம்பெனி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக வந்து இது வந்து நீடிக்க முடியாது, இது வந்து மக்களை ஏமாத்துற கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாமக நிபுணர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொய்யான கம்ப்ளைண்ட், இது வந்து நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவை நீலாம்பூரில் வந்து ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து குவிஞ்சிருந்தாங்க. அதில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அந்த டீட்டெயில் பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள வரோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைவி3X அப்படிங்கிற ஒரு எம்எல்எம் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த எம்எல்எம் கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஆளுங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே வந்து நிறையா பக்கம் நம்ம கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இது மாதிரி சீட்டு போட்டிருந்தோம், அது வந்து மோசடி பண்ணிட்டு போயிட்டாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறையா எம்எல்எம் கம்பெனிலாம் வந்துருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆம்பே அந்த மாதிரிலாம் நிறையா கம்பெனி இருக்குது, பேர் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பொருள் வந்து விற்றீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு வருமானங்கிறது ஈட்டிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்எம் கம்பெனி வந்திருக்கு. ஸ்கேம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகி மக்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எம்எல்எம் கம்பெனி தான், ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுபட்டது. இது என்ன அப்படின்னா ஆட்ஸ் பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் ஒன்று இருக்குது, மைவி3X ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கனாலும் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் அது வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூ அதிகமாக வந்திருக்கு. ப்ளே ஸ்டோரில் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எல்எம் மைவி3X கம்பெனி மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000லிருந்து லட்சக்கணக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசமானா வந்து ஈட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அங்கமாகவே வந்து இந்த மைவி3X அமௌண்ட் மூலியமாகவே வந்து ரன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இந்த மைவி3X எம்எல்எம் கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க, கெட்டது பண்ணது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமக நிபுணர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஸ்கேம் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, எஃப்ஐஆர் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த கம்பெனி வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த கம்பெனி மூடினாங்க அப்படின்னா எங்கள் வாழ்க்கையே வந்து பாதிக்கும். இந்த கம்பெனினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேரோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு தடவையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை வந்து ஸ்கேமுங்கிற பேரில் எங்களை வந்து இது நாள் வரைக்கும் ஒரு தடவையும் கூட ஏமாத்தினது கிடையாது. எங்களுக்கு வந்து மிக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்காங்க இந்த மைவி3X கம்பெனி வந்து. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை வந்து ஏமாத்தினங்கிற பேரில் எந்த மோசடியுமே வந்து பண்ணவே இல்லை. ஆனால் வந்து இது பொய்யான வந்து ஒரு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமக நிபுணர் வந்து
கொடுத்துருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான், இந்த கம்பெனி மூடினாங்க அப்படின்னா தான் வந்து இந்த கம்பெனி மூடினாங்கன்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வாழ்க்கை எல்லாமே பாதிக்கும், இந்த கம்பெனி மூடக்கூடாது, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கோவை நீலாம்பூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்தி காலேஜுக்கு அருகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று வந்து 20,000லேருந்து லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு மாநிலத்திலேருந்து வந்து குவிஞ்சிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, நிறைய மாநிலத்திலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃப்ளைட்டில், ட்ராவல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து குவிஞ்சு அந்த இடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கலெக்டர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நோட்டீஸ் பெட்டிஷன் கொடுக்கணும், இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பொய்யான தகவல் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பல ஸ்டேட்ல இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து குவிஞ்சிருக்காங்க. இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னம்னா இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சக்தி காலேஜ் கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலாம்பூர் பகுதியில் சக்தி காலேஜ் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலியிடம் அந்த மாதிரி சொல்லலாம், ஹைவேல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உறுப்பினர் அத்தனை பேர்த்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் போனால் பெரிய சர்ச்சை ஆயிரும், இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறக்காக அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த IV3X நிறுவனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து இருக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காக ஆதரவு கொடுத்து தான் வந்து நின்றுருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா, MLMனாவே ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியான்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட நம்ம பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பேர் சொன்னது எல்லாமே வந்து இப்படி இது மாதிரி ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா என்ன பிரச்சனைனாலும் வருவாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து என்னை ஏமாத்திட்டாங்க, பண மோசடி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பல லட்சம் ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த கம்பெனி மேலே வந்து தப்பான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, பொய்யான வந்து எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி ஆதரித்து வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து ஆதரவு கொடுக்குறங்கிற பேரில் வந்து அந்த இடத்துல மீட்டிங் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குவிஞ்சிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஹைவேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட டிராஃபிக்கு பயங்கரமான ஒரு கூட்ட நெரிசல் அப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் எல்லாருமே வந்து இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் வந்தங்காட்டி அந்த IV3X நிறுவனரே வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் MDன்னு சொல்லலாம், அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணங்காட்டி தான் வந்து அந்த கூட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஆகிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸு அவங்க எல்லாமே ஆதரவு கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க போலீஸுனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக வந்திருக்கு. அந்த கம்பெனி ஆதரிச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து போய் அங்கே இருக்கிறவங்ககிட்டயே கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான், இதனால வரைக்கும் எங்களை ஏமாத்தினதே கிடையாது, இந்த கம்பெனி மூலியமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து டிரைவராக வந்து 7,000 ரூபா சம்பளத்தில் இருந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையை நகர்த்த முடியாமல் இப்போ காலகட்டத்தில் 7,000 ரூபாய்ங்கிறது ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7,000 ரூபாய்க்கு வந்து நான் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த My3Xங்கிற ஒரு ஆப் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாதம் 50,000 ரூபா நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். 7,000 ரூபாய்க்கு சம்பாரிச்சிட்டு இருந்தேன்னா என்னால் ஒன்றும் வாழ்க்கை நகர்த்த முடியாமல் இருந்ததில்ல. இப்போ நான் 50,000 ரூபா சம்பாரிச்சு இந்த ஆப் மூலியமாக தான் நான் நல்லபடியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆதரிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவை நீலாம்பூர் பகுதியில் வந்து நேற்று பயங்கரமாக ஒரு கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 10,000 பேர்லேருந்து ஒரு 1,00,000 பேர் பக்கத்தால் சொல்லலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கணிப்பில் சொல்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைவேஸ் ஃபுல்லாகவே செம டிராஃபிக்கு, போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பந்தோபஸ்து கொடுத்துமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப கூட்ட நெரிசல், ரொம்ப பயங்கரமான ஆளுகள் எல்லாருமே வந்து அந்த கம்பெனியை ஆதரிச்சு தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தோம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த MD அவங்க எல்லாமே பேசுனதை கேட்கும்போது நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு உண்டான ஆதாரம் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஏற்கனவே சில மாதங்களாக எங்கள் கம்பெனி மேலே சரிச்சு வந்தப்போ நாங்கள் வந்து போலீஸ்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் கம்பெனி நல்ல கம்பெனி தான் சொல்லி சப்மிட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதையும் மீறி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய்யான பெட்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கம்பெனி மேலே தப்பான ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறக்காக புகார் கொடுத்துருக்காங்க பாமக நிபுணர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அந்த My3X நிபுணர் வந்து IV3X MD நிறுவனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நம்ம இருந்தப்போ அவர் சொன்னதை வந்து நம்ம
தன்னால கேட்டிருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது, நேற்று வந்தவங்க எல்லாருமே கம்பெனி ஆதரிச்சு தான் வந்திருக்காங்களே தவிர, கம்பெனி வந்து தப்பான கம்பெனின்னு ஒருத்தர் கூட சொன்னதை நம்ம கேள்விப்படலை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி மூலிமா வந்து பல பேர் நல்லபடியாக வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து உயர்த்திட்டு தான் போகிறக்கு வந்து கம்பெனி வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கே தவிர, மற்றபடி எந்த எந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி வந்து யாரையும் வந்து அவங்க வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு கம்பெனி வந்து எந்த ஸ்கேமும் பண்ணல அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நம்ம கருத்து கிடையாது. அங்கே வந்து பல லட்சம் பேர் வந்து குவிஞ்ச ஆளுகிட்ட வந்து நம்ம பேட்டி எடுத்தப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எது மாதிரி எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான், இந்த கம்பெனி மூலிமா தான் எங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமைக்கு போயிருக்கு, இந்த கம்பெனி ஆதரிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம், இந்த கம்பெனி எந்த ஸ்கேமும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவித்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சம் பேர் வந்து நேற்று கோவை நீலாம்பூர் பகுதியில் வந்து ஒட்டுக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ப்பாட்டங்கிற பேரில் கலெக்டரேட்டை மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திருந்தாங்க. அந்த சர்ச்சை பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மைவி3 ஆப் அப்படிங்கிறது ஒன்று தெரியல அப்படின்னா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்திட்டையும் நானும் ஒரு சில ஆளுகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உறுப்பினராக சேர்ந்தவங்க அவங்ககிட்டலாம் வந்து கேட்கும்போது இந்த கம்பெனி எப்படி என்னதுன்னு கேட்கும்போது மாதம் மாதம் எனக்கு பணம் நல்லபடியாக வந்துட்டு தான் இருக்குது, இது வந்து எனக்கு ஏமாத்துற கம்பெனிலாம் கிடையாது, டெய்லி ஆட் பார்த்தோம்னா அமௌண்ட்டும் அது மூலிமா வருது, மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் கமிஷன் வருது, மெம்பராக சேர்த்தும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே எனக்கு கமிஷனாக வருது, நல்ல கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு நல்ல கம்பெனி தான், ஸ்கேம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் எல்லாமே கிடச்சிருக்கு. இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரியணும், இந்த மாதிரி ஒரு சர்ச்சையும் வந்து நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு என்னங்கிறது நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.